எனக்கு செஞ்சாங்க. திரு ராமதாஸ் அவர்கள் வந்து என்னோட தேர்தல் அப்போ சொன்னார், பக்கத்து வீட்டுக்கே தெரியாத ஒரு பையனை வந்து இதில் நிறுத்தி. அது உண்மைதான், பக்கத்து வீட்டில் கூட என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ஆளை வந்து ஒரு தமிழ்நாடே இது பண்ணுற அளவுக்கு வந்து தலைவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நான் முழுமையாக பயன்படுத்தி அந்த ஒரு மன திருப்தி இருக்குது, ஒரு ஹார்ட் கண்டென்ட். ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இதுக்கு மேலே எது வந்தாலுமே போனஸ் தான். ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சு யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். டோட்டலாக இந்த தேர்தல் பரபரப்பு அப்படிங்கிறதே ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த நிலையில் நம்மோட திமுகவை சேர்ந்த முன்னாள் தர்மபுரி எம்பியாக இருக்கக்கூடிய டாக்டர் செந்தில்குமார் நம்மளோட இணைந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த தேர்தல் சம்மந்தமாக, இந்த ரிசல்ட் சம்மந்தமாக பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களோட பேசலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். ஹிந்து தமிழ் சார்பாக அவங்கள வரவேற்கிறோம் சார். சார், நீங்கள் தேர்தல் முடிவுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது என்ன மாதிரி இருக்குது? நீங்கள் அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அது இல்லை, தேர்தல் முடிவுகள் வந்து நம்ம ரெண்டாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, தமிழ்நாட்டு சார்ந்தது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தேசிய அளவில் பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக வந்து இது கொடுத்துருக்கு. ஒரு ஹோப் இருக்குது. அதாவது இந்தியன் டெமோக்ரஸி ஸ்டில் அலைவ். இன்னும் வந்து கான்ஸ்டியூஷன் மேலே இருக்க ஒரு ப்ளூரலிசம், இதில் மேலாம் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குன்ற அந்த ஒரு இது வந்து மிக மகிழ்ச்சிகரமான ஒரு எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது. சார், நீங்கள் வந்து தர்மபுரியோட முன்னாள் எம்பியாக இருந்தீங்க. உங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்துட்டு மக்களாலேயும் சரி, வெளிப்படையாக இப்போ வெளியிலேருந்து நாங்கள் பார்க்கும் போதுமே வந்துட்டு அது நல்ல நிலையில் தான் இருந்த போதிலுமே உங்களுக்கு எம்பி சீட் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுக்கல. இப்போ நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணீங்களா, இல்லை அது ஏன் மாறுச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. அதில் வந்து இப்போ ஒரு 21 பேர் தான் தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோ கோடு இருக்கக்கூடிய தொண்டர்களில். ஸோ அதில் வந்து தலைமைக்கு வந்து எப்பயுமே வந்து தெரியும் யாரை வந்து எதுக்கு பயன்படுத்தலாம், எதுக்கு வந்து அவங்கள வந்து இது பண்ணலான்ற ஒரு இதில் வந்து கரெக்டான முடிவுகள் எடுப்பாங்க. மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு இது கிடையாது. அதாவது பல்வேறு பொறுப்புகள் இருக்குது, பல்வேறு பதவிகள் இருக்குது, இதுதான் இதுன்னு கிடையாது, ஒரு எதிர்காலம் இருக்குது. ஸோ அந்த ஒரு இதில் வந்து தலைமை வந்து நமக்கு தெரியாது, வந்து அவங்களுக்கு அவங்க பார்வையிலேருந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த இதில் வந்து ஒரு நான் செய்திருக்கக்கூடிய வேலைகள் வந்து எனக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். ஆனால் தேர்தல் செலவுகள்ன்ற வரும்போது சில விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து அது பூர்த்தி செய்ய முடியுமான்ற ஒரு இது வந்து அதுக்குள்ளே நடக்க முடியுமான்றது ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த ஐயப்பாட்டில் வந்து நம்ம அழுத்தம் கொடுத்தும் நம்ம இது பண்ணலை. பட் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த விஷயத்தையும் நீங்கள் தலைமைக்கிட்ட கன்வே பண்ணியிருந்துருக்கீங்களாங்க? சரி, இல்லை, அப்படி எதுவும் இல்லை. விருப்ப மனு கேட்கும்போது அதை கொடுத்துருந்தோம், அதுதான். அதுக்கப்புறம் நம்ம போய் யாரையும் பார்த்த ஒரு அழுத்தமோ இல்லை அது மாதிரி எதுவுமே நம்ம கொடுக்கல. சரி, தலைமை வந்து சரியான முடிவு எடுப்பாங்க, அவங்களுக்கு எது யாரை பயன்படுத்தணுன்றதுல நம்ம அது இதில். ஓகே. நாடாளுமன்றத்தில் நீங்கள் உள்ளே பேசும்போது வட மாநிலங்களை குறிப்பிட்டு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையும், அதே மாதிரி இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியின் பொழுது வந்து ஏன் எல்லா மதத்தோட கடவுள் படங்களும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்துட்டு சர்ச்சையாச்சு. அதுவே வந்துட்டு பெரிய மைனஸாக வந்துட்டு செந்தில்குமாருக்கு வந்துருச்சுங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் பரவலாக அப்போ பேசப்பட்டது. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கும் இல்லை, மைனஸே கிடையாது. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து அன்றைக்கி நேஷனல் மீடியா ஃபுல்லாக இருந்தோம். அது வந்து எல்லாருமே பேட்டியோ இல்லை அடுத்த நாள் பேப்பரோ நானே நிறைய பார்த்ததில்ல, நிறைய வந்து இது இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு விளம்பரம் தான். அந்த நத்திங் கால் நெகட்டிவ் பப்ளிசிட்டி இன் பாலிடிக்ஸ், எவ்ரி திங் இஸ் வந்து தான். அது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா கோமூத்ரான்றது வந்து ஒரு புனிதமான வார்த்தைன்னு அவங்க நம்பக்கூடியதை வந்து அன்பார்லிமெண்ட்டாக பண்ணி அதை சபையிலேருந்து நீக்க வச்சது எனக்கோட வெற்றி தான் அது. ஸோ சில ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு, அது மாதிரி இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அது நம்ம பேசி ரெக்கார்டாகி போய் அப்பயே ஒரு இது எதுவும் இஷ்யூ ஆகலை. ஸோ அதனால தான் வந்து இதுன்னு நம்ம தெரிஞ்சே வந்து எந்த இதுவும் பேச போகிறதில்ல. இது பொறுத்த வரைக்கும் என்ன மதத்து இதுன்றது நம்ம அரசு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அனைத்து இது இருக்கும்போது திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தம் இருக்கும்போது அறிஞர் அண்ணா போட்ட ஒரு ஜியோ இருக்குது, மேடம் ஜெயலலிதா போட்ட ஒரு ஜியோ இருக்குது. இது மாதிரி அரசு கட்டடங்கள்லையோ இல்லை இதுலையோ காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேடம் ஜெயலலிதா இதில் இருக்குது. இது மாதிரி எந்த விதமான மத சார்புள்ள படங்கள் இருக்கக்கூடாது. அறிஞர் அண்ணா அதுவும் ஒரு இது இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம், ஜியோவை தான் பேஸ் பண்ணி எந்த இடத்துலையும் அது கடைபிடிக்கிறதுங்கிறது இல்லை. அதுதான் ஒரு விஷயம். நான் திராவிட சித்தாந்தத்தை இது பேசும்போது வெறும் பேச்சா இல்லாமல் அந்த கொள்கையாக வந்து அது தப்பான விஷயம் இல்லையே. அது வந்து ஒரு சரியான இதுதான் இருக்குன்றது அது நம்ம ஒன்றும் சொல்கிறோம். இருந்துச்சுன்னா
எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுங்க. ஏத்திஸ்ட் உட்பட இருக்கிறவங்களே இது பண்ணுங்க. இல்லை வெறும் இதுவாக பண்ணுங்க. ஏன்னா மக்களோட வரி பணம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை வந்து நான் ஒன்றும் தடுக்கப்படலையே. எங்கள் வீட்லேயே வந்து இது பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்குது. என்னுடைய கொள்கை அதுதான் இது. பட் நான் மற்றவங்க நம்ம போயிட்டு இது பண்ண போகிறதில்ல. இல்லை நம்ம அதுலேயும் ஒன்று சொன்னது என்னென்னா, அது மாதிரி நிகழ்ச்சி பண்ணீங்கன்னா பண்ணுங்கள், என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். இது பட் ஆனால் நீங்கள் நம்ம ஏன்னா பல தடவை நம்ம சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது திருப்பி இருக்கும்போது கோபங்கள் இருக்கும். அப்போ இது இந்த விஷயந்தான் இதுன்னா இது நம்மளோட இன்னும் நல்லா மணியாட்டுறதுக்கு வேறு கட்சி இருக்குல்ல, நல்லா பூஜை பண்ணுறதுக்கு வேறு கட்சி. அப்போ நமக்கும் இருக்க மற்றவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? கொள்கை தானே. அந்த கொள்கையை வந்து நான் கடைப்பிடிக்கிறதுல வந்து நான் பெருமை தானே பண்ணேன். ஏன் செந்தில்குமார் ஏன் இவ்வளோ ஒரு தீவிரமாக கொள்கை இருந்ததில்லை? ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்களுமே நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறதோ இல்லை கொள்கை அடிப்படையில் பொதுவெளியில் பேசுகிறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப குறைவு. ஏன்னா என்னதான் திமுக வந்து திராவிட கொள்கைகள்ங்கிற அடிப்படையில் இருந்தாலுமே அவங்களோட முடிவு அப்படிங்கிறது அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வாக்கு வங்கியை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு பொதுவாக பேசப்படல. அது தவறான விஷயம். ஏன்னா கலைஞராகட்டும், அறிஞர் அண்ணா ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஒரு தேர்தல் வாக்கரசியல் தான் இருந்திருக்காங்க. ராமர் பிரிட்ஜ் கட்டினாரான்னு சொன்னது ஏன்னா இந்த ஒரு லைன் நான் சொல்லிடுறேன். அப்போ சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். திமுக காரவங்க வெளியில் பேசும்போது ஆகட்டும் கொள்கை அடிப்படையில் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போனால் பூஜை அறை இருக்கும், சாமி கும்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்கங்கிறது பொதுவெளியில் எல்லாருமே பப்ளிக் பேசுகிற ஒரு விஷயமா. அதாவது என்னன்னா திமுக பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொல்கிறேன் 99% வந்து இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வேஷம் போட மாட்டாங்க அதுன்னு இதுன்னு சொல்லிட்டு. என்ன ஒரே வித்தியாசம்னா நம்ம தமிழ்நாட்டில் இங்கே பார்க்கும்போது கோயிலை வந்து உள்ள ஒரு மதத்தை வந்து நம்ம வீட்டுள்ளார வச்சுருக்கோம், சாலைக்கு கொண்டு வரதில்லை. அதே வந்து பாஜக என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறதுனா அந்த மதத்தை வந்து ரோடு கொண்டு வரணும், பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க அதே மாதிரி 90% பேர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்றம், மீதி வந்து இஸ்லாமியர்கள், மீதி வந்து இது இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. வாக்கு அரசியல் வேறு. இப்போது திரு உதய் அவர்கள் பேசின அந்த சனாதனத்தை பற்றியோ அது வந்து அந்த எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கிரவுண்டுக்கு போனீங்கன்னா அப்படிலாம் என்னன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. இல்ல அப்ப கூட்டணி கட்சி மேல இருக்கிறவங்களுமே அந்த விஷயத்த சொன்னாங்க. அதுதான் அவங்க மெயினா இது பண்ணாங்க. இப்போ ஜெயராம் ரமேஷ் போன்றவங்களோ நான் பேசினப்போ வந்து எங்கள் கட்சி பாராளுமன்ற தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசி ஏன் அப்படி வந்தாங்க, இது வந்து எங்களுக்கு அது அவங்களுடைய பயம். அவங்க சொல்லக்கூடிய சாஃப்ட் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, நான் பயன்படுத்தல அதனால சொல்ல அது மாதிரியான இதுன்னு வந்து இதுலேயும் இருக்காங்க. பயந்து அரசியல் பண்ணக்கூடாது, துணிஞ்சி கொள்கை. இப்போ நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? கொள்கை மட்டும்தான். அந்த கொள்கையை வந்து நிரூபித்து வாக்கரசியலுக்கும் இதுக்கும் எந்த விதத்துலேயும் இது கனெக்ஷன் இல்லைன்னு கலைஞர் எல்லாம் அடித்து நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து இது இல்லை. அப்போது நம்ம அதுக்கு பயந்து இருந்தால் இதை சிறப்பாக செய்கிறதுக்கு வேற யாரும் இருக்காங்க. நீங்கள் லைட்டாக மணியாடினா நல்லா தட்டை காமிச்சு மணியாட்டுறதுக்கு வந்து நல்லாவே வேறு கட்சிகள் இருக்குது. அதையும் நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அது சில பேர் பேசிட்டோம். ஒரு கொள்கையை வந்து சில பேராவது வெளிப்படையாக பேசுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது சில பிரச்சனைகள் வந்தால் அது வந்து எனக்கு அது பாசிட்டிவாக தான் தெரியுது. பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க. அது இல்லை இருக்கட்டும். அது இல்லைன்னா அப்புறம் அரசியல் சுவாரஸ்யம் இல்லாமல் ஒரு இதுவாக இருக்கும். இருக்கட்டும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு இது. இல்லைன்னா ஒரு இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, இப்போது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் கொள்கையில் திமுகலாம் ஒருத்தர் இன்னைக்கு இருக்குன்னா அது வெளிப்படையா பேசுற அந்த விஷயங்கள்னால விஷயம் தானே. இப்போ நமக்கு வேற மாதிரி இருக்க தெரியாது. ஏன்னா இது கிரவுண்டில் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்படி ஆகாது. ஏன்னா எந்த ஊர் எங்கள் ஊர்லாம் இப்போ இது மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் இந்த இது கோமத்ரா மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எங்கள் ஊர்லாம் வந்து 80% எனக்கு தெரிஞ்சு 90% பேருக்கு என்னென்னு கூட தெரியாது. ஏன்னா எனக்கே வந்து நியூஸ் பேப்பரோ டிவி பார்க்குற பழக்கம் இல்லாதனால வந்து இதெல்லாம் எங்கே வந்துச்சு, யாரோ ஏதோ இதில் சோஷியல் மீடியாவில் அனுப்புனா தவிர்த்து இதெல்லாம் நடந்துச்சான்றதே தெரியல. ஸோ அதெல்லாம் அன்னைக்கு கிரியேட், அன்னைக்கு ஒரு ஹைப்பு, அன்னைக்கு ஒரு இது. பட் இதனால ஒரு வாக்கு இது வந்து தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் குறையுமோ இதுன்னா நான் நம்புறதுக்கு வந்து இல்லை அதேதான். ஏன்னா ஹிந்து மக்கள் அது ஒரு காரணம் கிடையாது இது கொடுக்கறதுக்காக. ஹிந்து மதம்னு வரும்பொழுது கேள்விகளை திமுக முன்வைக்குது. ஆனா மற்ற மதத்துல யாருமே வைக்கிறது இல்லை, இது மாதிரி யாரும் வைக்கிறது இல்லையே தலைமையிலையோ இல்லை இதுலையோ யாருமே வந்து. ஏன்னா எப்பவுமே தீபாவளி டைம்ல அந்த பிரச்சனை வரும். ஏன்னா தீபாவளிக்கு வந்துட்டு வந்து
கொள்கை தெரிவிக்கலைங்கிறது என்ன அது என்ன ஏன்னா சார் இதுன்றதும் இப்போ பொதுவெளியில இப்போ ஒரு முதலமைச்சரா இருக்கிறதுக்கும் தனி மனிதர்ல நம்மளுக்கு என்ன கொள்கை வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு மாநில முதல்வரா இருக்கிற நிலையில வந்துட்டு நீங்க வாழ்த்து சொல்லாம இருக்கிறது இந்து மக்கள் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மன வருத்தமா இருக்குன்னு அவங்க சில சொல்றதெல்லாம் பேர் நம்ம சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்த கலைஞர் அவர்களும் கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு கொள்கை தான். அவரோட வாரிசாகவும் அரசியல் வாரிசாகவும் அவருடைய மகனாகவும் வரவங்க அங்கே கொள்கையிலேருந்து மாறுபட்டாதான் அந்த அடுத்த கேள்வி வரும். சரி. அந்த கொள்கையில் தான் எதிர் வரும். இது இவர் வந்து புதுசா எதுவும் பண்ணலையே. இதுதான் ஏன் அதுக்கான விளக்கங்கள் வந்து திரு ஆர் ராசா அவர்கள் மிக அருமையா சொல்லியிருக்காருல. சில இது நம்ம என்ன ரேஷனலிஸ்டா இருக்கணும். எல்லாத்தையும் வந்து கேள்வி கேளுங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு இது இருக்கணும். அது இல்லைன்னும் போது வந்து இது வருதுன்னும் போது இது தமிழர் பண்டிகையை கொண்டாடுறோம், இது பண்றோம், இதுன்னு அவங்க இது பண்ணிக்கிறாங்க. பொது வெளியில இது மாதிரி பண்ணதில்லை. இப்போ பண்ணாலும் அதற்கு ஒரு விமர்சனம் வரும். கண்டிப்பா எதுன்னு இருக்கும். ஒரு கடைபிடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்த அது அதுக்கான காரணங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது இதாக தான் இருக்கு. அதனால அதுதான் சரியாகவும் இருக்கும். தருமபுரி களத்தை பொறுத்தவரையிலும் எப்போ பாமக கேண்டிடேட்டா சௌமியா அன்புமணி வந்துட்டு நிறுத்தப்பட்டாங்களோ அப்பவே நீங்க சொன்னீங்க களம் வந்து அவ்வளோ எளிதா இருக்காது திமுகவுக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் கடுமையா இருக்கும், டஃப் ஃபைட் இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த ரிசல்ட்டுமே கொஞ்சம் அப்படிதான் வந்திருந்தது. ஸோ நீங்க எப்படி அதை கணிச்சிங்க? உங்க பார்வையில் அதை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை அதாவது அவங்க அந்த பேட்டி வந்திருந்த சமயம் வந்து அது கொஞ்சம் முன்பு எடுத்திருந்தது வந்து அதுக்கப்புறம் திருப்பியும் சில கேள்விகள் சேர்த்து வேற மாதிரியான ஒரு இது போட்டு. ஸோ சௌமியா அவர்கள் நிற்கும்போது நம்ம சொன்னதில்ல, நம்ம ஒரு வேட்பாளராக இருக்கும்போது கூட அது மாதிரியான ஒரு சூழல் நம்ம சொன்னது. அதாவது தருமபுரி வந்து மற்ற களங்கள் மாதிரி இல்லை. ஏன்னா 2014 இதே கூட்டணியில் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக வந்து இருந்துச்சு. அப்புறம் 19 வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா சேரும்போது வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும்போது நம்ம வீழ்த்தினோம். ஸோ அந்த ஒரு களம் வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சுலபமாக இருக்கும். ஆனால் ஆன் கிரவுண்ட் நம்ம இருக்கும்போது வந்து இது வந்து இப்போது என்னென்னா தருமபுரி மாவட்டம் மட்டும்தான் வந்து ஒரு சமுதாயம் வந்து அது 50% மேலே வந்து ஒரு சமுதாயம், குறிப்பிட்ட சமுதாயம் வந்து இருக்கக்கூடிய ஒரு வன்னியர் சமுதாயம் வந்து இருக்கக்கூடிய ஒரு அதில் எப்பயுமே அவங்க வந்து ஒரு 80% ஆஃப் ஓட்ஸ் வந்து வன்னியர் ஓட்டுகளை வாங்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ இன்னொருத்தவங்க அவங்கள ஜெயிக்கணும்னா முழுமையாக வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஓட்ஸு மற்றும் மைனாரிட்டி ஓட்ஸு, அதர் கம்யூனிட்டி ஓட்ஸ், இது முழுமையாக வந்து ஒரு ஆள் வாங்கணும். ஸோ அதிமுகவும் இவங்களும் நிற்கும்போது அந்த வாக்குகள் பிரியும் போது அது வந்து ஆன் கிரவுண்ட் வந்து மற்ற எல்லா தொகுதியிலையும் வந்து மூணாக பிரியும் போது திமுகவுக்கு வந்து மிக சாதகமாக இருக்கும். ஆனால் தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றா இருக்கும்போது வந்து ஒன்றுமும் வந்து சாதகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 தேர்தல்களில் திமுக ஜெயிச்சிருக்குன்னா அந்த ஒரு சூழல் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ அதை வச்சு வந்து நம்ம வந்து இது இல்லைன்னா இந்த வாட்டி அவங்க பாஜக பாமக கூட்டணியில் 2014 அதே மாதிரி தான் இது ஜெயிச்சாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2009 தாமரை செல்வன் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும் போது நான் ஜெயிக்கும் போது என்ன இருந்துச்சுன்னா அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது வாக்குகள் வந்து கன்சாலிடேட் ஆகாது. ஒரே இதில் வந்து இதுன்னும் போது அது ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஓட்ஸ் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர்த்து இருக்கும்போது முழுமையாக வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கும். ஆனால் அதிமுக இருக்கும்போது அந்த வாக்குகள் வந்து பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பு சார். அதன் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் களம் வந்து கடுமையாக இருக்கிற இதில் வச்சு ப்ளஸ் சட்டமன்ற தேர்தலையுமே வந்து நம்ம 3 பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள், 3 அதிமுக சார்ந்தவர்கள். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. 96க்கு அப்புறம் வந்து 4 தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் 4 தொகுதியில் வந்து இது வரைக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாதது, அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ மாநிலத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாஜக வந்துட்டு இடங்களை கைப்பற்றல. ஆனால் கிட்டத்தட்ட 11 இடங்களில் வந்துட்டு 2ஆம் இடத்துக்கு அவங்க வந்துட்டு வந்திருக்காங்க. கோவையில் நம்ம பார்த்தோம் முக்கியமான தொகுதிகள்லாம் 2வது இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே நேரம் வந்துட்டு 11% வாக்கு வங்கியுமே இங்கே தமிழகத்தில் அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாஜக இங்கே உண்மையிலே வளர்ந்துருச்சா? இது நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, இந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு தேர்தலில் கூட வந்து வாங்கியிருக்காங்க. கலைஞர் இருக்கும்போதே வந்து இது வாங்கியிருக்காங்க. அது மாதிரியான சூழல்லாம் இருக்குது. அதை வைத்து வந்து இதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன இதுன்னு நம்ம பார்க்கும்போது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இடங்களில் வந்து பாஜகவோட கூட்டணி கட்சிகள் வந்து வந்திருக்குன்னா அதுக்கான வந்து வேலைகள் வந்து கூட்டணி கட்சிகளுடைய இதுவாக இருந்திருக்கும். ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலம் வந்து வட மாநிலங்களில் வந்து இருக்கக்கூடியது. தென் சென்னையிலுமே வந்தாங்கன்னா இங்கே வந்து அந்த கம்யூனிட்டியோ வாக்குகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. அது ஒரு பலமாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்க அதிமுகவுக்கு எந்த கூட்டணியும் போயிடக்கூடாதுன்னு போய் இந்த ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோன்ற ஒரே காரணத்துக்கு தான் போயிட்டு அவங்க எல்லாம் கூட்டணி கட்சிகளை வந்து இருக்கக்கூடிய சமுதாய ரீதியாகவோ இல்லை ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். திரு OPS
ஓபிஎஸ் அவர்களை வந்து அந்த சைடு இருக்கக்கூடிய தேவர்கள் வாக்குகள் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், ஜான் பண்ணி இது ஆகட்டும், அது மாதிரியான ஒவ்வொரு இதுவுமே முயற்சிகள் வந்து அவங்க பண்ணதுக்கான மிக முக்கிய காரணம் வந்து இது மாதிரியான கட்சிகளை சேர்த்தனா தான் இருந்தது. ஸோ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன இதுன்னா அவங்க ஒரு பெரிய பில்டப் கொடுத்தாங்க. அதுவும் வட மாநிலங்கள்கிட்ட இருக்க மீடியாவெல்லாம் வந்து அண்ணாமலை அப்படி ப்ராஜெக்ட் பண்ணதாகட்டும், அதெல்லாம் இல்லைன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு இதில் செலவுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து சும்மாவெல்லாம் இது பண்ணலை, மிகப்பெரிய செலவுகள் வந்து செய்திருக்கிறாங்க அந்தந்த தொகுதிகளுக்கு. இந்த அண்ணாமலை சும்மா சொல்லுவார் இது மாதிரி நான் வாக்குக்கு வந்து இது கொடு, அதெல்லாம் போய் அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு, அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது. வெளி பார்வையில் இருக்கிறவங்களுக்கு வேணால் அவங்க ஏமாற்றலாம், பட் ஆனால் என்ன உண்மைன்றது கரூர் தேர்தல் அப்பயும் நடந்தது என்னன்றது அப்பயும் தெரியும். அது மாதிரி பணம் கொடுத்தது எல்லாமே. ஸோ அவர் வந்து சொல்லக்கூடிய வெளியில் அவர் போட்டக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு பிம்பமோ இல்லை இதுவோ அது கிடையாது. அவங்க வந்து இது இல்லை. ஸோ அந்த ஒரு இதுக்காக அவங்க வந்து ஏடிஎம்கே கூட சைலண்ட் ஆகிடலாம். அதெல்லாம் ஆக்சுவலாக அவர் 3வது இடத்துக்கு போயிருக்கணும் இது. பட் அந்த மாதிரியான இப்போ முக்கியமா எல்லாத்தோட கவனமும் பாஜக தலைவருங்கிற முறையில் அவர் போட்டிடுறாங்க, எல்லாத்தோட கவனமும் அதில் இருந்தது. கோவையை பொறுத்தவரையிலுமே அதிமுகவுக்கு அங்கே நல்ல வாக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். தொடக்கம் முதலே வந்துட்டு திமுக கூட வந்துட்டு இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத சொன்னாங்க. அதிமுகவும் கூட அதை தான் வழிமொழிஞ்சாங்க. அப்படி இருக்கும் சூழலில் வந்துட்டு பாஜக அந்த இடத்துல லீட் எடுத்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கவனம் எல்லாத்தோட அங்கே குவியுது. அப்போ 2வது இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்கும் போது அப்போ உண்மையிலே தமிழகம் முழுவதிலும் இதுதான் நிலையாக இருக்குமோ, பாஜக வந்து வளர்ந்துருக்குமோ அப்படிங்கிறது காமன் பீப்புளாக அவங்களுக்கு என்னன்னா, இது வந்து யாருடைய இடத்துனா அதிமுக. இப்போ திமுகக்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு அச்சம் என்னன்னா அதிமுக அதோட வலுவை இழந்துடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு சரியான போட்டின்னும் போது வந்து திமுகவுக்கு என்றைக்குமே அதிமுக மட்டும்தான். அந்த இடத்த அவங்க வந்து இலக்க செய்தால் தான் வந்து வேற யாரோ வருவாங்க. அப்போ அது வந்து சரி இருக்காது. ஒரு திராவிட கட்சிகள் உள்ள போட்டின்றது வேற விஷயம். ஆனால் ஒருத்தவங்களை வந்து மொத்தமாக வளர்த்து விடுவது. ஸோ இது அதிமுக மேலே இருக்கக்கூடிய குறைகள். அவங்க வந்து they have to set their house in order. இப்போ அது வந்து அவங்களுடைய இடத்த தானே ஏதோ ஒன்று இது பண்ணுறாங்க. அதுக்கான இடத்த இவங்க தானே கொடுத்தாங்க. இத்தனை ஆண்டு காலம் வந்து அவங்களோட கூட்டணி இருக்கும்போது இருக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீட்டாகட்டும். ஏன்னா மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது நீட்டை எதிர்த்தது வந்து ஓபிஎஸ் வரும்போது ஆகட்டும், அடுத்தது நிறைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும், மதுரை வாயில் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இது பண்ணணும் போது சிஏஜி ஆகட்டும், வெண்ணி ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இஷ்யூ பேஸ்ட் வந்து அவங்களுக்கு முக்கியமான நேரத்தில் வந்து பக்கபலமாக வந்து அதிமுக இருக்குது. அன்னைக்கு அதிமுக வந்து இல்லை இது மாதிரியான சட்டங்கள் வந்து ராஜ்யசபால கொண்டு வந்திருக்க முடியாது. அது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது அவங்க பண்ண தப்பு. அதுதான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க, திருப்பியும் வந்து தப்பு தான் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு கூட வந்து திரு வேலுமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இத்தனை இது இவ்வளோ இருந்திருந்தால் 35 சீட்டை வந்து நம்ம ஜெயிச்சிருக்க முடியும் அதிமுக பாஜக. பட் ஆனால் அண்ணாமலைன்ற ஒரு தனிப்பட்ட நபர்னால தான் வந்து எங்களை கூட்டணி முறிவுக்கு வந்து வர வேண்டிய ஒரு காரணமாக இருக்கு. முருகனோ தமிழிசையோ இருக்கும்போது வந்து எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ பாலிடிக்ஸ் சப்போர்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது இல்லாமல் நாங்கள் வளர்த்து காமிக்கணுன்றது இது. பட் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சிறுபான்மை வாக்கு போகுது அதிமுக பொறுத்த வரைக்கும். ஸோ இது மாதிரியான பல்வேறு கடைசியில் வந்து பார்க்குறாங்கல்ல ஒரு பிஜேடி என்ன பண்ணுறாங்க, ஒய்எஸ்ஆர் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி இருக்குது. ஸோ அவங்க இருக்கும்போது அது இருக்கும்போது அதிமுக தான் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். பட் எங்களுடைய கவலை அதுதான், அதிமுக வந்து பலமாக இருக்கணும், எங்களுக்கு போட்டிக்கு வந்து அதிமுக இருக்கணுன்றது தான் வந்து அப்போ தான் ஒரு நல்ல ஜனநாயகமாக இருக்கும். சரி, இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திமுக போட்டியிட்ட அனைத்து இடங்களையும் வெற்றி தான். ஆனால் வாக்கு சதவீதம்னு பார்க்கும் பொழுது கடந்த முறையோட இந்த வாட்டி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம டேட்டா வைஸ் பார்க்கும்போது தெரியுது. அதுக்கான காரணம் என்னவா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த வாக்கு சதவீதங்கள் வந்து ஆன் பேப்பர் வருது. பட் ஆனால் அப்படி எல்லாமே இப்போது அல்டிமேட் இது என்ன, விக்ட்ரி. ஒரு வாக்கில் ஜெயித்தாலும் வெற்றி தான், இதுன்றதும் வெற்றி தான். ஏன்னா 2016 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள சதவீதம் வந்து அந்த 1% அது மாதிரி தான் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ வாக்கு சதவீதங்கள் வந்து வரும் அது. பட் அல்டிமேட் இது என்ன ரிசல்ட்ஸ். ஓகே, அதில் வந்து சில சதவீதங்கள் என்ன இது இருக்கோ அது வந்து ரெட்ராஸ்பெக்டிவாக உட்காந்து நம்ம வந்து ஆலோசிக்கிறதுக்கோ இல்லை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்குமே தவிர்த்து. பட் அது நம்ம கையில் இல்லை. எதுக்கும்போது அது இது பண்ணி தான் பேச முடியும். அதை மட்டும் வச்சு பேசினா இந்த வெற்றியை வந்து நம்ம இப்போ இது பண்ணிடுறோம். வெற்றின்றதை நம்ம உறுதிப்படுத்திடுறோம். அது இது மாதிரி தோல்வி அடைந்தவர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். நம்ம இன்னும் பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அப்புறம் முன்னேற்றம், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இதையும் பார்ப்போம். பட்
அல்டிமேட் இது என்ன சதவீதத்தை பார்ப்போமா, வெற்றி வெற்றி பார்க்கும்போது இது இருக்குன்னா அது என்னன்றதை உட்காந்து இது பண்ணுவோமே தவிர்த்து. பட் ஆனால் அந்த 1% வந்து இது எல்லாமே இருக்கிறது வந்து அப்பயும் பார்த்துருக்கோம். அது மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அவங்களுக்கு அது ஏற்றத்தாழ்வு இருக்கும். பட் ஆனால் உங்களுடைய பலம்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளுடையது. 8வது தேர்தல் உள்ளாட்சி, அப்புறம் இடைத்தேர்தல்கள், அப்புறம் நகர்மன்ற தேர்தல்கள், 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்த ஒரு கூட்டணி இப்போ வந்து இப்போ 8வதாக ஒரு வெற்றியை கண்டிருக்குன்னா அந்த கூட்டணியோட பலம், எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த இது இவ்வளோ ஒரு தேர்தல் இவ்வளோ விஷயங்கள்ல ஏன்னா அவங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்திருக்கும், அவங்களுக்கு என்ன ஒரு இது இருந்திருக்கும், அது எல்லாம் மீறி வந்து எழுச்சி தமிழில் திரும்ப அவர்கள்லாம் வந்து இங்கே இருக்கிறது, அவருக்கெல்லாம் என்ன மாதிரியான ப்ரெஷர் இருக்கும், அது மாதிரியான இதில் இந்த ஒரு வெற்றியை கொண்டு போயிருக்கிறது வந்து இந்த இதுதான். ஸோ அது அதில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி. கூட்டணி கட்சிகள் அதை ஒருங்கிணைச்சு போனது அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி 2019 தொடங்கினது. சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி எல்லாத்துலேயுமே இடைத்தேர்தல் ஒன்று, 2 உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அப்புறம் திருப்பியும் கண்டிப்பா அசம்பிளி இடங்கள் கேட்டதுலயுமே அதிருப்திங்கிறது கூட்டணி கட்சிகள் இருந்தவங்களுக்கு இருந்தது. பட் ஆனா அதுலயுமே பெருந்தன்மையா வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிட்டாங்க. வந்து ஃபார் த லார்ஜர் காஸ் ஆஃப் த நேஷன் பார்க்கும்போது வந்து ஓகே இன்னைக்கு நம்ம விட்டு கொடுத்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இது பண்ணுவோம். பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல், ஏன்னா திமுகவுக்கு அதுக்கான அழுத்தங்கள் இருக்கு, காங்கிரஸ் கேட்கறதுக்கான அழுத்தங்கள் இருக்கு, அவங்க கேட்கறதுக்கான யாருமே வந்து அவங்களுடைய கேட்பதற்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க ஒன்றும் யாரும் வந்து ஒரு இந்த டிமாண்டை வந்து யாருமே வைக்கல. ஸோ இது இருக்குது. பட் ஆனால் ஒரு இவ்வளோ கட்சிகளை கூட்டணி வைக்கும்போது இப்போ திரு கமலஹாசன் அவர்களை அகாமடேட் பண்ண முடியல. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் பெருந்தன்மையாக வந்து அவர் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம். ஸோ இது எல்லாமே இன்னும் சேர்ந்த கூட்டணி தான். பரிவேந்தர் ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சு அவர் போயிட்டார் ஐஜேகேவோடு. பட் இது வந்து மீதியெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இன்னும் நிறைய பேர் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு வருவதற்கு விருப்பம். பட் ஆனால் அப்படி வந்தாங்கன்னா முதல் ஆளாக வெளியில் போகக்கூடியவர் வந்து திரும்ப அவர்கள் தான் இருக்கும். பட் வி டோன்ட் வாண்ட் டு அந்த ஒரு அரித்மெட்டிக்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறத வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண வந்து விருப்பப்படல. ஏன்னா இதுதான் ஒரு நம்பி வந்திருக்காங்க, இவ்வளோ நாள் நம்பிக்கையாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அது. ஸோ நிறைய பேருக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு திமுக கூட்டணிக்கு உள்ளார வரணும் தான் ஆசை இருக்குமே தவிர்த்து பட் அகாமடேட் பண்ணுறதுக்கான இது வந்து நம்மக்கிட்ட இல்லை. மோடி இப்போது 3.0 அந்த ஸ்டேஜ் அதுதான் இப்போ தொடங்க போகுது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது 10 வருடங்களுக்கு அப்புறமா இந்தியாவில் இப்போ வந்து நடக்க போகுது. இப்போ இந்த மோடி தலைமையிலான பாஜகவோட இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவங்க என்னென்னலாம் கொண்டு வரணும்னு நினச்சாங்களோ அது எத்தனையுமே வந்து சிதைக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஒன் நேஷன் ஒன் இது ஒன் எலெக்ஷன் அது வந்து 2019 இருந்துச்சுன்னா ஸோ அதற்கான ஒரு செக்கு இப்போ வந்து இல்லை இதுன்னு ஒரு அவங்க அவ்வளோ சுலபமாக கொண்டு ரொம்ப இந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பில்ஸ் கொண்டு தான். ஒரு நாளுக்கு முன்பு வந்து பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அது வந்து இதுக்கு போகணும், அது மாதிரிலாம் பண்ணாமல் அன்னைக்கு அன்பிரசிடென்டாக இது வரைக்கும் பார்லமெண்டத்தில் நடக்காத மரபுகளை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ நிறைய பில்ஸ் வந்து அப்படி இருக்கும்போது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இல்லாமல் எவ்வளோ பில்ஸ் பாஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் இது மாதிரியான சஸ்பென்ஷன் இருந்தது கிடையாது. சபாநாயகர் ஒரு பட்சமாக தான் இருந்திருக்காரு, ஒரு பார்வை மட்டும்தான். இந்த பக்கம் திரும்பின கழுத்து இந்த பக்கம் திரும்பவே திரும்பாது. என்ன சத்தம் போடுங்க என்ன போடுங்க இதுன்னு வெல் ஆஃப் த ஹவுஸில் நடக்கக்கூடியது வந்து எந்த ஒரு தொலைக்காட்சி அவங்க கொடுக்குற ஃபீட் தான் நீங்கள் இருக்கும். அந்த எந்த இதுலையுமே அது கவர் பண்ணாத அளவுக்கு ஆங்கிள் பண்ணி புது பார்லமெண்டத்தில் வெல் வந்து ஒரு 2 அடிக்கு கீழே போட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுங்க. அதனால யாராவது பிரச்சனை பண்ண அங்கே போனால் கூட கேமரா ஆங்கிள் ஏன்னா இது ஆமாம் தெரியக்கூடாது. ஏன்னா எங்கள் இதில் வந்து திரு கலாநிதி வீராசாமி ஹைட்டாக இருக்கார். அவர் வந்து இந்த ப்ளக்கார்ட்லாம் பிடிக்கிறது கரெக்டாக கேமரா ஆங்கிள் பார்த்துலாம் பிடிப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்து வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி விஷயங்கள் இது மாதிரி நிறைய மரபுகள் மீறினதெல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றும் கேள்வி கேட்போம். ஒவ்வொன்றும் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் ஆஃப் ஒப்போசிஷன் இல்லை 10 வருஷம் இப்போ வந்து இருக்கும். ஸோ அப்போ டெபுட்டி ஸ்பீக்கர் கிடையாது, போன தடவை சேர்பர்சன்ஸ் தான் இருந்தாங்க, டெபுட்டி ஸ்பீக்கரே இவங்க இல்லை. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் மரபுகள் மீறினது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி கேட்கப்படும், ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க பதில் சொல்லணும். இதெல்லாம் வந்து பார்லமெண்ட்டில் முடக்கப்படும், அவங்க பதில் சொல்லணும். ஸோ அவங்களே ஒரு பயத்தோட ஒரு இது மோடி அவர்கள் வந்து எந்த கேள்விக்குமே வந்து இது வரைக்கும் பதில் சொன்னதில்லை. கேள்வினா கொஸ்டினவர்ஸ் கேள்விக்கு அவருடைய துறை சார்ந்த கேள்விகளுக்கு வந்து அவர் இது வரைக்கும் இது பண்ணதில்லை. அவர் வந்து இதப்போ தான் அவர் பேச நினைக்கும் போது தான் வருவார். அது மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி செஷனு எண்ட் ஆஃப் தி செஷன், மீதி எதுவும் வரமாட்டார். ஸோ இப்போல்லாம் அக்கௌண்டபிளாக இருப்பாங்க, இங்கே தானே இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து இதுதான் உண்மையான ஜனநாயகம். இவ்வளோ நாள் அவங்க பொண்ணது வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு,
ஒரு ஆட்டோக்ராட்டிக்காக இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கான ஒரு விடை வந்து கிடைக்கும். இதுதான் வந்து மக்கள் பார்க்கறதுக்கும் இனி வரக்கூடியதுக்கும் வந்து ஒரு நல்ல இது வரும். ஏன்னா அப்போ இருந்த சோஷியல் மீடியாவோ இல்லை இதுவோ வந்து இப்போ மோர் ரீச் இது இருக்கவங்க. ஸோ இது இன்னும் அதிக மக்கள்கிட்ட போய் இப்போ முன்னெல்லாம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்றதெல்லாம் ஒரு ஹியர்சே செய்தியாக தான் இருக்கும். இப்போ வந்து எல்லாமே இருக்கும்போது ஒவ்வொன்று இது இருக்கும்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். இந்த செஷன் இந்த 18th லோக்சபான்றது வந்து ஒரு ரொம்ப அவங்கள வந்து அவங்க கடிவாளம் வந்து எதிர்க்கட்சிக்கிட்ட இருக்கும். அவனை எதிர்க்கிறது அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த கவுண்ட் அப்படிங்கிறதும் அவங்களோடது வெறும் 240 இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண ஆமா. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த அதிகாரம் அப்படிங்கிறத ஆமா. அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது தெரியல இந்த பட் அப்படி பண்ணாலுமே வந்து அது அவங்களுக்கு ட்ராபேக்காக தான் முடியும். 29க்கு வந்துட்டு திருப்பி ஆப்போசிஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. பாருங்க உங்களுக்கு இதே தான் இதுன்றது வந்து திருப்பி இது பண்ணும்போது அவங்க தான் வந்துட்டாங்கல்ல. ப்ளஸ் இவங்களோட மெஜாரிட்டி வந்தாங்க. பட் அவங்க அது வந்து பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் அது வந்து பேக் ஃபயர் தான் ஆகும். ஏன்னா அவங்க வந்து முன்னே அவ்வளோ ஒரு அதிகாரத்தோட பண்ணுறதுன்றது இப்போ கூட்டணி கட்சிகளே இது இருக்கும்போது அப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் என்ன பண்ண நினைப்பாங்கன்னா அவங்க கட்சியில் சேர்த்துட்டு அந்த கூட்டணி கட்சியை வந்து வலுவிழக்க செய்வாங்க. ஸோ சந்திரபாபு நாயுடு அப்படி இப்போ அவங்களுக்கு இன்னும் இப்போ வந்துடுச்சு. இன்னும் அதுக்கு மேலே ஏதோ பண்ணுறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கழட்டி விடுவாங்கல்ல. நிதிஷையோ இல்லை இவங்களையோ வந்து இல்லை அவங்க கட்சியிலேயே கை வைப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மகாராஷ்டிராலேருந்து இதுலேருந்து. ஸோ இந்த இதோடைய அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா தேர்தலாகட்டும் அடுத்து வரக்கூடிய சில சட்டமன்ற தேர்தல்கள் வச்சு தான் வந்து அடுத்து என்னன்றது இருக்கும். ஸோ இது பொறுத்தவரையிலும் பார்த்தா 10 ஆண்டுகள்ங்கிற மாதிரி இல்லாமல் ஆட்சி கொஞ்சம் ஒரு ஜனநாயக ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சார் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கட்சியை பொறுத்தவரை திமுகவை பொறுத்தவரையிலும் கூடுதல் பொறுப்புகள் இல்லை முக்கியமான பொறுப்புகள் தருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா இல்லை? அது வந்து நான் எதுவும் எதிர்பார்த்து அது மாதிரிலாம் இல்லை. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன இதுவோ அது வந்து கொடுப்பாங்க. பட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஒரு இதுவாக வந்து நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ரெக்கக்னிஷனே வந்து உண்மையிலேயே இவ்வளோ ஆண்டு குறுகிய காலத்தில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம சோஷியல் மீடியாலேயோ இல்லை இதுவும் வந்து நம்மளை இப்போது நம்ம அதை ஒரு ஸ்டேபிளாக வந்து ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அந்த இதை வச்சே நம்மளால வந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஏன்னா நீங்க எம்பியா இருந்த சமயத்திலுமே உதவிகளாகட்டும் இல்லை விஷயங்கள் எல்லாமே தொகுதி அது கண்டினியூ ஆகட்டும். இன்னமும் வந்து திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கூட வந்து நம்ம போயிட்டு பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு இது இருக்குன்னா பட் அஃப்கோர்ஸ் ஒரு எலெக்டட் எம்பி நம்ம பார்ட்டிலே இருக்கும்போது அது போனால் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கான வேலைகள் அவங்க செய்வாங்க. நமக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து நம்ம வந்து களத்தில் இருக்கோம். ஏன்னா திராவிட சித்தாந்தத்தோட திராவிட சிந்தனையோடு நம்ம வந்து ஒரு இதில் கட்சியில் இருக்கும்போது இந்த ஒரு அங்கீகாரமே கிடைத்ததே வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு ஆளை வந்து திரு ராமதாஸ் அவர்கள் வந்து என்னோட தேர்தல் அப்போ சொன்னார். பக்கத்து வீட்டுக்கே தெரியாத ஒரு பையனை வந்து இதில் நிறுத்திருக்கேன். அது உண்மைதான். பக்கத்து வீட்டில் கூட என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ஆளை வந்து ஒரு தமிழ்நாடே இது பண்ணுற அளவுக்கு வந்து தலைவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா அதை நான் முழுமையாக பயன்படுத்தி அந்த ஒரு மன திருப்தி இருக்குது. ஒரு ஹார்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். இதுக்கு மேலே எது வந்தாலுமே போனஸ் தான். ஓகே.